நான் வந்து இப்போது கத்தியில் கலெக்டர் பண்ணேன். ஆமாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 படத்தில் கலெக்டராக பண்ணியிருக்கேன். அந்த கலெக்டர் பண்ணதுக்கு ஒரு முழு திருப்தி எனக்கு கிடைச்சது அன்பறிவு. கத்திக்கு அப்புறம் கிடைச்சது அன்பறிவில், அதாவது பையன் படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ். ஏன்னா அதில் வந்து 2 இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சார், ஓகே, ஹிப்ஹாப் தமிழா, அவர் தான் ஹீரோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாரிமுத்து சார், அதுக்கப்புறம் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வில்லனா சண்டைக்கோழிலாம் பண்ணேன். விதாத் சார் என் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அது போக வந்து டிவியில் ரொம்ப பிரபலமான ஒரு முகம்னா சஞ்சீவ், விஜயோட நண்பர், ஆக்டர் விஜய் சாரோட நம்பர். ஸோ இவங்கெல்லாம் கூட எனக்கு காம்பினேஷன். ஒரு 2 ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கலெக்டர் டீல் பண்ணுறது தான் அந்த சீன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சீனு. அண்ட் மொரோவர் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ டேரக்டர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சன் டேரக்டராக இருக்காரு, நீங்கள் நடிக்கிறீங்க போது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் அதுதான் சொல்ல வந்தேன். அதான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா வந்து நிறைய பெரிய டேரக்டர்ஸோட பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு டேரக்டர்ஸோட பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் கட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் நம்ம ஒரு ஆக்டர் கிடைக்கும். இப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என் பையன் வந்து சொல்லும் போது எனக்கு டைலாக்கே வரல. ஓகே, அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு, ஏன்னா வந்து நிறைய டேரக்டர்ஸோட பண்ணிட்டோம். பையன் படம் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டு கூடாது இந்த கேரக்டருக்கு வேறு யாராவது போட்டிருக்கலாம், அவனுக்கு வந்து அது ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது நம்ம நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்கோம், இப்போ நம்ம பையன் சொல்லிக் கொடுக்க போகிறான் அப்படின்னும் போது கரெக்டாக அவன் சொல்லிக் கொடுத்தான். ஓகே, இந்த டைலாக் வந்து இந்த மாடுலேஷன் இல்லைப்பா, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மூமெண்ட் வந்து ஒரு பெரிய பெருமையான ஒரு மூமெண்ட். எப்படி சொல்லுவாங்கன்னா, புராணத்தில் சொல்லுவாங்க அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பிரமணியன்வாங்க. அந்த மாதிரி டேரக்டராக வரும்போது அவர் குரு ஆகிடுறாரு. பையன் அப்பா அதெல்லாம் கிடையாது, செட்டில் எதுவுமே கிடையாது. நானும் வந்து சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அப்படி தான் கேட்பேன். கலெக்டர் சார் இந்த டைலாக் இப்படி வேணும் அப்படின்னாப்புல. அதே மாதிரி அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஜல்லிக்கட்டு சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். உள்ள என்ட்ரி ஆகும்போது அதான் ஃபர்ஸ்ட் ஷாட். எனக்கு எல்லா ஊருக்கு நம்ம வணக்கம் சொல்லிட்டு வரணும். அதான் முதல் ஷாட். இங்கே நின்றுக்கோ, இப்படி வணக்கம் சொல்லு, இங்கே பாரு அப்படின்னா சொன்னது அப்படியே பண்ணிட்டேன். நான் பார்த்துட்டு சூப்பர்ப்பா அப்படின்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அண்ட் அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பட் எனக்கு ஒரு அப்பாவா அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு மைக்கை வச்சு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஜாம்பவான்கள் நெப்போலியன் சார், விதாத் சார்லாம் இருக்கும்போது, அண்ட் ஒரு பக்கம் மாரிமுத்து, தீனா, பெரிய முல்லை, நிறைய பேர் இருக்காங்க. சரத் ரவி, வினோத் சார், ராட்சசன் பண்ணவர் சரத் ரவி. ஸோ எல்லாரையும் ஆஷா சரத் மேம், திருஷ்யம். ஸோ அவங்க ரிந்து ரவி, கிருபா, ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். யாரோ ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணலாம், எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டு ப்ரொடியூசரையும் நல்ல பேர் வாங்கிட்டு, அண்ட் மோரோவர் அந்த இடமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுத்தது. அன்பறிவுன்னு பையன் படம் இல்லை, இது வேற டேரக்டர் பண்ணியிருந்தா கூட அந்த பொள்ளாச்சியில் அந்த கிரவுண்டு அந்த இடம் நம்மளுக்கு பெரிய வைப்ரேஷன் கொடுத்தது. அண்ட் ஒரு பயங்கர ப்ரௌடான மூமெண்ட்.